இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது கடந்த வாரத்திலே ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி முதல் மனிதராய் காணப்பட்ட ஆதாம் இடத்திலே கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டம் என்னது? குடும்பம். குடும்பம் தான் ஏதேன் தோட்டம். குடும்பத்தை நாம் என்ன செய்யணும்? சீர்படுத்த வேண்டும். அந்த குடும்பத்தை சரி பண்ணணும். குடும்பத்தில் தலைவர் இருக்கிறார், தலைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி தான் தலைவர் தலைவி. அப்போ ஒரு குடும்பத்தை அந்த தலைவரும் அந்த தலைவியும் சரியாக கொண்டு போயாச்சுன்னா அந்த குடும்பம் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிற தலைவரும் குடும்பத்தில் இருக்கிற தலைவி எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். பொறுப்பு, அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அடிச்சணும். பிள்ளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி நடத்தக்கூடாது என்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு? கணவன் மனைவி. அப்ப இந்த கணவன் மனைவியும் அந்த பொறுப்பை சரியாக செய்தால் அந்த குடும்பம் என்றென்றைக்கும், குடும்பம்னா ஒரு தலைமுறை மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து தலைமுறை நிறைய இருக்கு. இன்னைக்கு நீங்க வாழ்ந்ததோட முடிஞ்சது கிடையாது. உங்க பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், இப்படியே போயிட்டு இருக்கும். இது தலைமுறை வாழ்க்கை. அப்ப உங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னா குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? சரியா பொறுப்பு, அவங்க கொடுத்த பொறுப்புல இருக்கணும். சரியா இருக்கும் பொழுது அந்த குடும்பம் தலைமுறையே நிச்சயம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் நல்லா இருந்திருப்பாங்க. நான் சொல்லுவோம், ஏப்பா அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்ட எப்படிதான் தெரியுமா, ஆனா இந்த குடும்பம் இப்படி எப்படி இருக்கு, நல்லாவே இல்லை. சொல்றோமா இல்லையா? ஆனா நம்ம சொல்லுவோம், அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்க இருந்த இதுக்கு இந்த பையன் வாழ்க்கை இப்படி போயிருச்ச, இந்த பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி போயிருச்ச அப்படின்னு சொல்லாம ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள வருது. இதுக்கு காரணம் என்ன? அந்த அதாவது அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை சரியாக செயல்படுத்துறது கிடையாது. அதனால கர்த்தர் நமக்கு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கணவன் மனைவி நல்ல ஒரு உறவுங்க. இந்த உறவு போல எந்த உறவுமே கிடையாது. இந்த உறவு போல கணவன் மனைவி உறவு போல எந்த உறவும் கிடையாது. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உறவு. இந்த உறவு ஏனென்றால் தலைமுறையை உருவாக்குற ஒரு உறவு தான் கணவன் மனைவியில உறவு. இந்த கணவன் மனைவிங்கிற இந்த உறவு சில பேருக்கு வாய்க்குது, சில பேருக்கு வாய்க்காம போயிருது. அல்லேலூயா. ஆனா வாய்த்தாலும் சரி வாய்க்காம போனாலும் சரி, நாம் கணவன் ஒருவேளை கணவர் இல்லாவிட்டாலோ மனைவி இல்லாவிட்டாலோ அந்த குடும்பத்தை பொறுப்பாக இருந்து சரியாக கொண்டு போகணும். அப்பதான் தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். ஆராதனை முடிஞ்ச பேர் மாட்டிக்கலாம். இப்ப வேண்டாம், ஆராதனை முடிஞ்ச பேர் பண்ணிக்கலாம், வேண்டாம், உட்காருங்க. அதனால நல்லா கவனிக்கணும். அந்த கணவன் ஒருவேளை இல்லாமல் போகலாம், இல்ல மனைவி இல்லாமல் போகலாம் குடும்பத்துல ஏன்னா எல்லாம் ஒரு போல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய குடும்பங்கள கல்யாணம் முடிஞ்சவொன்னு நினைச்சது யாரோ ஒருத்தர் போய் ஏதோ ஒன்று நடந்துருது. இன்னைக்கு காலகட்டத்துல ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒன்று நடக்குது. என்ன நடக்குது நமக்கு ஒண்ணு மறித்து போகலாம், இல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். இப்படிதான் இன்னைக்கு இருக்கு. இல்ல இன்னொருத்தர் அப்படி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பத்தி பேசினா அசிங்கமா இருக்கும், வேண்டாம். அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவி ஒரு குடும்பத்தை விட்டு யாரோ ஒருத்தர் போயிட்டாலும் அந்த குடும்பத்துல யார் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த குடும்பத்தை பொறுப்பா இருந்து அந்த குடும்பத்தை நடத்தினால் அந்த தலைமுறையே ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அவரே போயிட்டாரு அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடாது. அவளே போயிட்டா அப்படின்னா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இருக்காங்க. அவளே போயிட்டா இனி எதுக்கு இந்த குடும்பம் அப்படின்னு நிறைய கணவர் மாதிரி யோசிக்கிறாங்க. நிறைய மனைவி அவரே போயிட்டா இந்த குடும்பம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு தலைமுறை ஆசீர்வாதத்தை இழந்துருந்தாங்க. அப்படி இல்லை, நமக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காரு, நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைகள் பிறக்க போது இவங்கெல்லாம் நினைச்சு நல்லா இருக்கணும். இவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னா கணவன் மனைவியா இருக்கிற இந்த இருவரும் என்ன செய்யணும்? அவங்க கொடுத்த பொறுப்புல என்ன செய்யணும்? சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதம், தலைமுறைக்கே ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. இது தேவன் ஏதேன் தோட்டத்துல கொடுத்த முதலாவது வேலை. இரண்டாவது ஒரு வேலை கொடுத்த என்னன்னா பாதுகாக்கிற வேலை, காக்கிற வேலை. தோட்டத்தை என்ன செய்யணுமா? காக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஆதாரமாக வசனத்தை வாசித்துட்டு நாம் கடந்து போவோம். ஆதியாகமம்
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 வசனம் நமக்கு சொல்லுகிறது. 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் கொடுத்த 2வது வேலை என்ன வேலைன்னா, என்ன செய்யணும்? தோட்டத்தை காக்க வேண்டும். அல்லேலூயா. பாதுகாத்து கொள்ளணும். மனுஷனுக்கு கொடுத்த 2வது வேலை என்னது? பாதுகாப்பு. அல்லேலூயா. நீங்க புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நாம இந்த கடைசி காலத்துல இருக்கோம். இது கடைசி காலம் சொல்றாங்க. இது கடைசி காலம் தான். இந்த காலத்துல இன்னைக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. எங்க போனாலும் இன்னைக்கு பாதுகாப்பே இல்ல. இன்னும் ஒருபடி மேல சொன்னா, ஒரு தனி மனிதனா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணும். இல்லையா? நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு கூட இன்னைக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேண்டியது, நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு ஒரு தன்னை தான் நினைச்சு பாதுகாத்துக் கொள்ளணும். இப்ப நான் தான் இருக்கேன்னா, நான் என்ன நானே நினைச்சணும் பாதுகாத்துக் கொள்ளணும். என்ன நானே பாதுகாத்த, அவங்க என்ன பாதுகாத்துக் கொள்ளுவாங்க, இவங்க என்ன பாதுகாத்து சொல்லி உட்கார்ந்தா நான் ஒரு நாள் நினைச்சுவேன் ஏமாந்தான் போகணும். இது கர்த்தருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை அறிந்த நமக்கு தெரியல. அல்லேலூயா. நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளணும். ஒண்ணுமே இல்ல, பேப்பர்ல நியூஸ் வருது. அதாவது திருமணம் பண்ண மனைவி கணவனை குறித்து சொல்லும் பொழுது, மனைவியே நினைச்சான், கணவன் நினைச்சாங்க மனைவியை நான் பாதுகாத்துக்குவா அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனா நினைக்கிறான். ஆனா என்ன நடக்குன்னா, அந்த மனைவியே கணவனை கொல்லக்கூடிய இருக்கா இல்லையா? மனைவியே கணவன் இன்னைக்கு கொண்டுதாங்க. பேப்பர்ல நியூஸ் பார்க்கிறோம், டிவியில நியூஸ் பார்க்கிறோம், பேப்பர்ல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு மனைவிய கணவன் செய்யாது கொண்டுதாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ நம்மை நாமே என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். பிள்ளை நிறைய இடத்துல பிள்ளைகளை அம்மா அப்பா கொண்டுதாங்க. அம்மா அப்பா பிள்ளைகளை கொண்டுதாங்க. இப்ப நியூஸ் இன்னைக்கு வருது. என்ன காரணம்? தவறான உறவுகள், தவறான பழக்க வளத்துக்காக இன்னைக்கு பெற்றவங்க பிள்ளைகளை கொள்றாங்க, பிள்ளைகள் பெற்றவங்களை கொள்றாங்க. கணவன் மனைவியை கொள்றாள், கணவன் மனைவியை கொள்றான், மனைவி கணவனை. இப்படிதான் இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் பாதுகாப்பே இல்ல. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது நடக்கா இல்லையா? இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பே இல்ல. சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. எங்கு போனாலும் இன்னைக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இல்லாத நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, உயிர் சேதம் ஆகி கொண்டிருக்கிறது. அதனால நமக்கு நாமே பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகம். இன்னைக்கு பேப்பர் நியூஸ் எதை பார்த்தாலும் இந்த நியூஸ் இல்லாம பேப்பர் கிடையாது. அவனை கொண்டுட்டான், இவனை கொண்டுட்டான் வச்சுட்டு நியூஸ் வருது. இதெல்லாம் காரணம், தன்னை தான் பாதுகாக்க மனுஷனால முடியல. அவன் என்ன செய்யறான்? நம்புறான். மனைவியை கணவன் மனைவியை நம்புறான், மனைவி கணவனை நம்புறா, பிள்ளைகள் பெற்றவங்களை நம்புது, பிள்ளைங்கள் பெற்றவங்களை நம்புது. ஆனா நம்பி நம்பி கடைசி என்ன நடக்கு? சாவுதான் நடக்கு. உண்மையா இல்லையா? அதனால நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தோட்டம் என்பது கருத்து என்னது? ஒன்று குடும்பம், இன்னொன்று நாம் தான் தோட்டம். நீங்களும் நான் தான் தோட்டம். வேற யாரும் இல்லை. தோட்டம்னா அப்படி இப்படிலாம் கிடையாது. தோட்டம்னா நீங்களும் நான் தான் தோட்டம். தோட்டம்னா நம்முடைய குடும்பம் தான் ஒரு தோட்டமா இருக்கிறது. அப்போ தோட்டமா இருக்கிற நீங்களும் நானும் நம்மை நாம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். அவங்க என்ன பாதுகாப்பாங்க, இவங்க என்ன பாதுகாத்துக் கொள்ளுவாங்க, இவங்க என்ன காப்பாங்க, அவங்க என்ன காப்பாங்கன்னு சொல்லி ஏமாந்து போகாதீங்க. யாரும் பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு அவங்கள பாதுகாக்கிறதே பெரிய பிரச்சனை. இதுக்கா இல்லையா? இன்னைக்கு பிள்ளைங்க கல்யாணம் ஆன உடனே தனியா போயிருக்காங்க. அது நடக்குது நிறைய இடத்துல. ஏன்னா அவங்கள பாதுகாத்துக் கொள்ள முடியல. அப்ப நம்மள எப்படி பார்ப்பாங்க? ஆனா என் பிள்ளை என் கூட இல்ல, கல்யாணம் முடிஞ்சோன்னா கொண்டாடிய கூட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு உட்கார்ந்துருக்கும். இல்லையா? அவனுடைய வருமானம் அதெல்லாம் நம்ம பார்க்கணும், அதெல்லாம் யோசிக்கணும்.
அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய வருமானம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இல்லையா? கணவன் மனைவி ஆயாச்சுன்னா அவங்க ஒரே இசைவு. வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுதுன்னா, நீ கணவனை இசைந்து இருப்பாய், நீ மனைவியை இசைந்து இருப்பாய். ரெண்டு பேரும் இசைந்து மாறுவாங்களாம். அவங்க ஒரே, ரெண்டு பேரும் வேற வேற. இப்ப நானும் சேமும் வேற வேற, நானும் சேமும் வேற வேற. ஆனா திருமணம் ஒண்ணு ஆயிடுச்சு, நானும் அவனும் ஒண்ணுதான். அக்கா நான் அவனை கல்யாணம் அப்படி பேசிடாதீங்க, ஒண்ணு நான் உங்களுக்கு புரியதுக்காக சொன்னேன். இல்லையா? அப்போ நானும் சேமும் இப்ப வேற, அதாவது வேற நம்ம சொல்றோம். ஆனா திருமணம் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரா மாறுறாங்க. அப்போ ஒருத்தரா மாறும் பொழுது அவன் முக்கியத்துவம் யார் கொடுப்பான்? யாரு கொடுப்பான்? அம்மா கொடுக்க முடியுமா? அக்கா நான் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல, கொடுக்காதீங்க நான் சொல்ல வரல. தாய் தகப்பனை விட்டுருங்க நான் அதையும் சொல்லல, அது வேற விஷயம். தாய் தகப்பனை கண்டிப்பா கணவன் பண்ணி தான் ஆக வேண்டும். அதுக்கு மீறான ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு சாக்கு போக்கு யாருமே சொல்லக்கூடாது. என் மனைவி வந்துட்டா, என் கணவர் வந்துட்டா, நான் தாய் தகப்பனை பார்க்க மாட்டேன், நான் தாய் தகப்பனை கடன் பண்ண மாட்டேன், தாய் தகப்பனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது அவனுடைய முட்டாள்தனம். இல்லையா? அது வேற விஷயம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இசைந்துதான் இருப்பார்கள். அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க சூழ்நிலைக்கு தக்க அவங்க ஒருவருக்கு ஒருவர் ஒரு விதமா தான் இருப்பாங்க. அது நம்ம குற்றமா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இல்லையா? அதனால கணவன் மனைவினா அவங்க ரெண்டு பேரும் ஒரு போல மாறி விடுகிறாங்க, ஒன்னா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில சூழ்நிலை நிமித்தமாக சில காரியங்களை செய்கிறார்கள். அது செய்யும் பொழுது பிரிந்து கூட சிலவங்க போகிறாங்க. போறவங்க நல்லா இருந்தா போதும். நமக்கு வேற என்ன வேணும்? நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு போறாங்க, நல்லா இருந்தா போதுமே. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா, நிறைய பேருக்கு குணம் எப்படி தெரியுமா இருக்கு, பிள்ளைங்க தனியா போனோன்னு என் பையன் நல்லா இருக்கணும், ஆனா என் மருமக நல்லா இருக்கக்கூடாது. என் பையன் நல்லா இருக்கணும், ஆனா என் மருமக நல்லாவே இருக்கக்கூடாது. மருமக வீட்டுக்காரங்க வீட்டுல இருந்து யார் வந்தாலும் அவளை பிடிக்கவே பிடிக்காது, அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது. அவங்கள மருமகளை தான் திட்டுவோம். பிள்ளைய, அதாவது தாய் தகப்பன வீட்டுல இருந்து தனி கொடுத்தன போன பிறகு யாரை திட்டோம் நம்ம உட்காந்து? பையனை திட்டமா? பையனும் காரணமா தான் இருப்பான். தனி கொடுத்தன போறதுக்கு ரெண்டு பேரும் தான் பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. இல்லையா? ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. முடிவு பண்ணி தான் தனி கொடுத்தன போயிருப்பாங்க. ஆனா திட்டுறது யாரை திட்டுவோம்? மருமகளை தான் திட்டுவோம். பாரு, என் பையனை வந்தோடனே பிரிச்சுட்டு போயிட்டான். அப்போ பையனுக்கு அறிவு எங்க போச்சு? இதனைக்கு யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஆனா திட்டத்துக்குள்ள மருமகளையும் மருமக குடும்பத்தாரையும் தான் நிச்சயம் திட்டிக் கொண்டு இருக்கிறோம். இல்லையா? இதெல்லாம் என்னைக்கு மாறும் தெரியல. நீங்க இது மாறாது, இதெல்லாம் மாறவே மாறாது. நம்ம என்ன சொன்னாலும் இதெல்லாம் மாற போறது கிடையாது. ஆனா இதெல்லாம் மாற்றினால் அது ஆசீர்வாதமா மாறும். இல்லையா? அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு தோட்டம் என்பது நீங்களும் நான் தான் தோட்டம். அப்போ நீங்களும் நானும் தோட்டமா இருக்கிறதுனால நம்மை நாமே என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்மை நாமே என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஒண்ணு இருக்கு. நமக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குங்க. நமக்கு எத்தனை வாழ்க்கை இருக்கு? ஒண்ணு என்னன்னா சரீர பிரகாரமான வாழ்ற வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை என்னது? ஆவிக்குரிய பிரகாரமா வாழ்கிற வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளாமல் நாம் வாழ முடியாது. அல்லேலூயா. அப்ப நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையை நாம் வாழனாலும் நம்மை நாமே என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்க என்ன பார்த்துப்பாங்க, இவங்க என்ன பார்த்துப்பாங்க, இந்த கேள்வியை நம்ம, இந்த பேச்சை நமக்கு இருக்க கூடாது. அது தப்பு. அல்லேலூயா. இப்படி பேசுறதுனால நம்ம நினைச்சோம் நமக்கு நிறைய பிரச்சனை நமக்கு வருது. அதனால இப்படிலாம் பேசிட்டு இருக்க வேண்டாம், இப்படி பேச வேண்டாம். அவங்க பாப்பாங்க, யாரையும் நம்பையும் வேண்டாம். ஆண்டவர் நம்மளையும் பாதுகாப்பான். அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலம் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? உங்க கணவர் கையிலயோ உங்க மனைவி கையிலயோ உங்க பிள்ளைகள் கையிலாம் கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை பாரு என்னை எப்படி பாரு, என்னை எப்படி பார்த்துப்பான் பாரு அப்படிவாங்க. அதெல்லாம் சும்மா. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை நடந்தா சந்தோஷம் தான், அது நான் தப்புன்னு சொல்லல. ஒருவேளை அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அப்படி கிடைக்கணும்னா பரவாயில்லன்னு சொல்லி போயிருங்க. அதுக்காக உட்காந்து சாபம் விட்டுட்டு இருக்காதீங்க.
இன்னைக்கு நிறைய பேரு நிறைய பெத்தவங்க செய்யற தவறு, இது தவறு தான். பெத்தவங்க செய்யற ஒரு தவறு நான் சொல்றேன். என்ன தவறுனா, பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காம போயிடும். ஒரு சில பிள்ளைங்க கவனிக்காம போயிடுது. அவங்க இஷ்டத்துக்கு வாழும்படி ஏதோ ஒண்ணு பிள்ளைங்க பெத்தவங்களை கவனிக்காம போயிருந்தாங்க. போன பிள்ளைங்களை நினைச்சு நினைச்சு என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சுட்டானேன்னு சொல்லி உட்கார்ந்து அழுகுறது. இப்படி அழும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமா போமா, சாபமா போமா? அப்படியே அழுகுங்க உட்கார்ந்து. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்க கூடாதா? உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா பிள்ளைங்க உங்களை கவனிச்சாலும் சரி கவனிக்கட்டாலும் சரி மனுஷன் அழாதீங்க, உட்கார்ந்து புலம்பாதீங்க. என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு காணப்பட்டால் அது சாபமா அந்த பிள்ளைக்கு போய் சேரும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிள்ளை சாபமா போயிட்டா அந்த பிள்ளை நல்லா இருக்க முடியுமா? முடியாத. இந்த சாபம் நீங்க அழுகிறதுனால, நீங்க புலம்புறதுனால அந்த சாபம் அந்த பிள்ளைக்கு போறதுனால அந்த பிள்ளைங்க திருந்தணும்னு நினைச்சா கூட திருந்த முடியாம போயிருது. இதுதான் உண்மை. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் அந்த பிள்ளைங்க நல்லா இல்லாம போயிருந்தாங்க. காரணம் என்ன? நீங்க விட்ட கண்ணீர். ஏன் விடுறீங்க கண்ணீர்? பிள்ளைங்க சரியில்லைன்னா விட்டு ஆண்டவர்கிட்ட விட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. அந்த பிள்ளைய கடிச்சு கொட்டாதீங்க. இன்னைக்கு நிறைய பெற்றவர்கள் செய்கிற பெரிய தவறு இது வந்து. நிறைய பெற்றவங்க செய்யறாங்க. அதை அறிஞ்சு செய்யறாங்களா அறியாம செய்யறாங்க எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இதை செய்யாதீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு போயிட்டாங்களா, உங்களுக்கு எதுவும் தரலையா, பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களை குறித்து புலம்பாதீங்க. அவங்களை குறித்து வேதனைப்படாதீங்க. அவங்க எனக்கு செய்யலையே, அவங்க என்ன பார்க்கலையே அப்படின்னு கண்ணீர் விடாதீங்க. அது சாபமாய் போகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்க பிள்ளைகளை நீங்க சபிக்கிறீங்க அர்த்தம். உங்க பிள்ளைங்களை நீங்களே சபிக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்களே கெடுக்கிறீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. தெரியாம உட்கார்ந்து என் பிள்ளை அப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், என் பிள்ளை இப்படி பேசிட்டான், என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டான், எனக்கு அது தரல இது தரல, அப்படி செய்யல இப்படி செய்யணும், ரொம்ப வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம், புலம்புறோம், கண்ணீர் விடும். இதெல்லாம் சாபமாய் போய் சேரும். அப்படி பண்ணா தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. அவன் கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி நீங்க அவனை வாழ்த்துங்க. நல்லா இருக்கட்டும், அவன் எப்படின்னா நல்லா இருக்கட்டும். இப்படியே சொல்லி பாருங்க. அந்த பிள்ளை ஒரு நாள் மாறும். ஒருவேளை அது கொடுக்காத, உங்களை கவனிக்காத பிள்ளையா இருக்கலாம், உங்களை சேர்த்துக் கொள்ளாத பிள்ளையா இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்காத பிள்ளையா இருக்கலாம். அந்த பிள்ளை மறுபடியாக திரும்ப வந்து உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பையனாய், உங்களை ஆற்றுகிற ஒரு பையனாய், உங்களை தேற்றுகிற ஒரு பையனாய் மாறுவான். இதான் விஷயம். இன்னைக்கு அது தெரியாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? புலம்புறோம், கண்ணீர் விடும். அப்படி பண்ணாதீங்க. சரி, அப்போ நம்மை நாம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் வாழணும். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளணும். அதே போல சரீர பிரகாரமான வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையிலையும் நாம் இந்த பூமியில உயிரோடு வாழ நம்மை நாமே என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியமா இருக்கிறபடியால் அதை நாம் அலட்சியமாய் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. இந்த ஆதாம் அதை அலட்சியமா விட்டுட்டார். அவர் தோட்டத்தை என்ன செய்றார்? பாதுகாக்கிறதுனால தோட்டத்தை இழந்து விட்டார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஒரு தோட்டமாய் வைத்திருக்கிறதுனால் நம்மை நாம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு வஞ்சிக்கிற கூட்டம் அதிகமா இருக்கு. என்ன கூட்டம் இருக்கு? வஞ்சிக்கிற கூட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கூட்டம் இருக்கு? கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு யாரு உண்மையான ஊழியக்காரர்கள், யாரு பொய்யான ஊழியக்காரர்கள், யாரு உண்மையான தீர்க்கதரிசி, யாரு கெட்ட தீர்க்கதரிசி எதுவுமே இன்னைக்கு தெரியல. எல்லாரையும் பார்த்தா ஒரு போலதான் இருக்கு. எல்லாரையும் பார்த்தா என்ன இப்படி எல்லாம் கடைசி காலம். இன்னைக்கு வஞ்சிக்கிற கூட்டங்களுக்கு அதிகமா இருக்கிறது. தேவனோடு கூட நாம் வாழும்படி அந்த நரகத்துக்கு, அந்த மரணம் என்கிற அந்த நரகத்துக்கு நாம் போகாமல் தேவனோடு கூட இருப்பதற்கு இன்னைக்கு வஞ்சிப்பதற்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு என்ன செய்யுது? நம்ம இருக்க விடாமல் அந்த நரகத்துக்கு நரகத்துக்கு தப்பி விடாதபடிக்கு நரகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நிறைய கூட்டங்கள் வஞ்சிக்கிற கூட்டமா இருக்கிறபடியினால் நம்மை நாம என்ன செய்யணும்?
பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு வசனம் வாசிங்க. ஒரு யூதா எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுவோம். யூதா எழுதின நிருபம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் வாசிக்கிற பாருங்க. 22வது வசனம் வாசிக்கிற பாருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவில் உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும். எப்படியா? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் இந்த கடைசி காலத்துல இருக்கிற நாம் நம்மை நாமே காத்துக்கொள்ள எதற்காக காத்துனா நம்ம விழுந்து என்ன சொல்றதா? விழுந்து போகாமல் இருக்கும்படி. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லக்கூடாது? விழுந்து போக கூடாது. நம்ம விழுந்து போகாமல் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் விழுந்து போகாமல் இருக்கணும். நாம் சரீர பிரகாரமான வாழ்க்கையை நாம் விழுந்து போகாமல் இருக்கணும். நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விழுந்து போக மாட்டோம். அல்லேலூயா. விழுந்து போனா பிரச்சனையா இல்லையா? கவனிக்கிறீங்களா இல்லையா? நம்ம விழுந்து போனா நமக்கு பிரச்சனையா இல்லையா? ஒண்ணுமே இல்ல. ஒரு செய்தி ஒண்ணு கேட்டேன். ஒரு மாசம் ஒருத்தர் பாத்ரூமுக்கு போனாராம். எங்க போனாரு? பாத்ரூம் போனதான். பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாராம். வழுக்கி விழுந்துட்டாரு. விழுந்தவர் செத்து போயிட்டார். இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் விழுந்து விட்டால் எழுந்திருக்க கஷ்டம். இன்றைய காலத்துல இல்லையா? இன்றைக்கு காலத்துல ஒரு மனுஷன் விழுந்து விட்டால் எழுந்திருக்க கஷ்டம். அது மாத்திரம் இல்ல, விழுந்தா வலி இருக்கும். வலி இருக்குமா இருக்காதா? எங்கேயாவது ஒரு பக்கம் வலிக்கும். இது வலி இல்லாம இருக்காது. அதனால நம்ம விழுந்து போகாம இருந்துட்டா அந்த வலி தேவையா? தேவையில்லை. அப்போ நாம் விழுந்து போகாம இருக்கணும். நம்ம நாம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்ம யாரையும் நம்பாமல் யாரையும் சார்ந்து இருக்காமல் நம்மை நாமே என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால யாரையும் பார்க்காதீங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க, இவங்க என்ன பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வேண்டாம். நம்மை நாமே பாதுகாத்து. இன்னொரு வசனம் வாசித்து முடிக்கிறேன். முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் நல்லா கவனிங்க. கடையை முடிக்கிற வசனம் சொல்லி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க, நல்லா கவனிங்க, இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று சொல்லி நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இல்லையா? ஏன் தெரியுமா மனுஷன் விழுந்து போறான்னா, நான் நிற்கிறேன், நான் நல்லா தானே இருக்கேன், நான் எப்படி விழுந்து போவேன்? நான் நல்லா தானே பேசுறேன், நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே உபவாசம் இருக்கிறேன், நல்லா தானே ஊழியம் செய்யறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, பெருமை. என்னது? பெருமை. பெருமையா இருக்கிறதுனால மனுஷன் என்ன செய்யறான்? விழுந்து போகிறான். அல்லேலூயா. அப்ப விழுந்து போகாமல் நீங்கள் நானும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளனா நமக்கு என்ன இருக்க கூடாது? பெருமை இருக்க கூடாது. ஒரு பையன் நல்லா படிப்பான், நல்லா படிப்பான். அவன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட். அதெல்லாம் அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க, படிப்பாங்க. என்னது? படிப்பேன். எனக்கு தெரியும். என்னது? எனக்கு தெரியும். நல்லா படிச்சாதானே மார்க் வரும், அது எனக்கு தெரியும். ஆனா நல்லா படிக்கிற ஒரு அறிவு இருக்கு அவனுக்கு. வந்து படிக்கிற அறிவு அவனுக்கு இருக்குது. அவன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் தான் வருவான். ஆனா அவனுக்கு என்ன இருக்கு? பெருமை. நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு நல்லா படிக்கிற அந்த அறிவு இருக்குன்னு சொல்லி பெருமை. ஒரு நாள் என்ன தெரியுமா? முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் வர பையன் ஒஸ்டா போயிட்டான். காரணம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும். அந்த எல்லாம் தெரியுங்க
இந்த பெருமை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? விழுந்து போவோம். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதனால பெருமை பாராட்டாதீங்க. பெருமை பாராட்டு. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா உபவாசம் இருப்பேன், நல்லா முழங்கால நிற்பேன், நல்லா காணிக்கை கொடுப்பேன், நல்லா ஊழியர் செய்வேன், நல்லா பேய விரட்டுவேன், நல்ல நோயை சுகமாக்குவேன். இந்த பெருமை நமக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பெருமை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம் விழுந்து போவோம். அல்லேலூயா. நம்மை நாமே செய்யாது பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்க கூட உண்மையிலே நிறைய குடும்பம் விழுந்து போய் காரணம் தான் பெருமை. ஆண்டவர் கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார். இந்த ஆசீர்வாதத்தை வாங்கின உடனே அவங்களுக்கு வர பெருமை இருக்கு தெரியுமா? பேச்சுல ஒரு பெருமை வந்துடும். பேச்சுல பாத்துறீங்களா? ஒண்ணுமே இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாம இருப்பாங்க. திடீர்னு ஆசீர்வாதம் வந்துடும். அவங்க பேச்ச பார்த்தா அப்படி பெருமையா பேசுவாங்க. என்ன போல யாரு இருப்பா? பேச்சுல ஒரு பெருமை வந்துடும். ஏன்னா இந்த பார்வை இருக்கு தெரியுமா? பார்வை இப்படி பார்க்கிற பார்வை கூட வித்தியாசமா பார்ப்பாங்க. வித்தியாசமா அவங்க பார்வை வச்சே தெரிஞ்சிடலாம். பெருமையா பார்க்கறது பெருமை. நடக்கிற நடைய பார்த்தா நெஞ்ச நிமிர்த்தி நடப்பாங்க. எதுக்கு? வசதி வந்துட்டான். என்ன வந்துட்டு? இந்த பெருமை ஒரு நாள் வச்சது கீழே தள்ளிடும். இந்த பெருமை நமக்கு இருக்க கூடாது. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார். அல்லேலூயா. பெருமையா இருக்க கூடாது. எந்த காரியத்திலையும் எந்த சூழ்நிலையும் நமக்கு பெருமை இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர் இந்த 10ஆம் அதிகாரத்துல இயேசு, அதாவது பவுல் எழுதுற ஒரு அதிகாரம். இந்த பவுல் பழைய ஏற்பாடை பத்தி பேசுவார். பழைய ஏற்பாடை பார்த்து பேசிட்டு தான் என்ன செய்ய அந்த வசனத்தை சொல்றாரு. நிறைய பேருக்கு நான் பழைய ஏற்பாடு அந்த வசனத்தை பிடிச்சிட்டு அந்த பழைய ஏற்பாடு வசனத்தை அப்ப இருந்த அந்த பவுல் அந்த காலத்துல அந்த பழைய ஏற்பாடு அந்த வசனத்தை பிடித்து கொண்டு அதன்படி வாழ்றேன்னு சொல்லி பெருமை இருந்துச்சு யூதர்கள் அப்போ அதனால பெருமையா இருக்காங்கன்னு சொல்லி பவுல் சொன்னார். ஆனா நமக்கு எந்த சூழ்நிலையும் நமக்கு என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. பெருமைப்படாது. நமக்கு ஆண்டவர் திறமை கொடுத்திருக்கிறார். நல்லா படிக்கிற அறிவு கொடுத்திருக்கலாம். அந்த அறிவை குறிச்சு பெருமை வரக்கூடாது. நல்லா உழைக்கிறதுக்கு நல்ல பணம் கொடுத்திருப்பார். நல்லா உழைச்சதுக்கு நல்ல ஆசீர்வாதம் வரும். உடனே நமக்கு பெருமை வரக்கூடாது. எந்த சூழ்நிலை நமக்கு என்ன செய்யக்கூடாது? பெருமைங்கிறதே வரக்கூடாது. ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், அந்த வேலை நல்ல ஆசீர்வாதமா மாறிடுச்சு. வேலை ஆரம்பிக்கும் போது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வேலைக்கு வைப்போம். அப்படி ஒருத்தர் 10 பேரா மாறாங்க, 10 பேர் 100 பேரா மாறுறாங்க. இப்படி மாறுது. இப்படி மாற 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 நமக்கு என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. அதாவது ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது விதை விதைத்தானா 30 என்னாச்சு? 60 மாறிச்சு. 60 100 மாறிச்சு. ஆனா ஈசாக்குக்கு பெருமை வரல. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு குடிசையில இருப்போம். குடிசையில இருந்துட்டு ஒரு தளம் போட்ட வீட்டுக்கு வந்துருவோம். அப்போ தலை வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு பெருமை வரும். அதுக்கப்புறம் அந்த தளம் போட்ட வீட்டை இடிச்சு நல்லா மாடி மேல மாடி வீட்டு கட்டுவோம். அப்போ ஒரு பெருமை வரும். அதுக்கப்புறம் இன்னொரு வீடை ஒண்ணு கட்டி வாடகை விடுவோம். அப்போ ஒரு பெருமை. இப்படி ஒவ்வொன்னா கூட 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 நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வருது? பெருமை வருது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு சபையில முத சபை வச்ச உடனே ஒரு விசுவாசி வருவாங்க. எத்தனை விசுவாசி? ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. அப்படி நாட்கள் ஆக ஆக விசுவாசி கூடிட்டே இருப்பாங்க. கூடிட்டே இருந்தா 1000 கணக்குல வர ஆரம்பிச்சுவாங்க. 1000 2000 மாறும், 2000 5000 மாறிடும். கடைசியில் அவர் சொல்றாரு, அப்பா என் சபையை பாரு, என்ன பாரு, நான் எப்படி ஊழியர் செஞ்சேன் பாரு, நான் இந்த அளவுக்கு ஊழியர் செஞ்சதுனால இந்த அளவுக்கு ஆத்மா வந்துன்னு சொல்லி பெருமை வந்துடும். கடைசியில் என்ன ஆயிடும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதாவது ஆத்மா இல்லாம போது, ஆத்மா இருக்கும் இல்லாம பா. 2வது விஷயம், கடைசியில நான் விழுந்துதான் போகணும். அல்லேலூயா. அதனால நமக்கு எந்த பெருமையும் நமக்கு வரக்கூடாது. சபையை குறித்த பெருமையோ, இல்ல ஊழியத்தை குறித்த பெருமையோ, விசுவாசிகள் குறித்த பெருமையோ, இல்ல காணிக்கையை குறித்த பெருமையோ, இப்படி நமக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வரம். இப்ப ஒருத்தர் மேல கையை வச்சு ஜெபம் பண்றோம், அவங்களுக்கு உடனே சொர்க்கம் கிடைக்கிறது. இல்ல அவங்களுக்கு பேய் இருந்தா பேய் ஓடி போகுது.
இப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரம் இருக்கு. இந்த வரத்தை வச்சுக்கிட்டு இந்த வரத்தால பெருமைப்பட கூடாது. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிலாம் பெருமை இருக்கு. இந்த பெருமை நமக்கு இருக்கவே இருக்க கூடாது. நம்ம தாழ்த்த 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 உயர்த்தப்படுவோமே தவிர பெருமைப்பட்டால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து இருப்பார். அல்லேலூயா. அதனால பெருமை நமக்கு வரக்கூடாது. தாழ்த்துங்க. உயர போக 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 தன்னை தாழ்த்துங்க. எல்லாமே தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அப்ப நாம் விழாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நமக்கு என்ன தேவை? பெருமை வரவே வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய கிருபை என்ன இழந்து போக கூடாது. அல்லேலூயா. அப்போ நாம் விழுந்து போகாமல் நாம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னது? விழுந்து போகாமல் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளும் போது விழுந்து போக மாட்டோம். விழுந்து போகாமல் இருக்குன்னா நாம் என்ன செய்யணும்? பெருமை இல்லாமல் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பெருமை வேண்டாம். நமக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் நமக்கு பழக்கத்துல இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரி கூட நமக்கு தெரியும். ஆனா நமக்கு பெருமை வேண்டாம். பெரிய அது முதலமைச்சரை கூட நமக்கு தெரியலாம், முதலமைச்சரோடு கூட நமக்கு நெருங்கிய உறவு கூட இருக்கலாம். ஆனா அந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. முதலமைச்சரே அவங்க கூட இருக்கிறாரு அப்படிங்கிற பெருமை நமக்கு வரக்கூடாது. பணக்கார மனிதர்கள் நம்ம கூட இருக்கலாம், அந்த மனிதரை குறித்த பெருமை நமக்கு வரக்கூடாது. நம்ம பார்க்கிற வேலை ஒரு பெரிய ஒரு அதிகாரம் உள்ள வேலையா இருக்கலாம், அந்த அதிகாரம் உள்ள பெருமை நமக்கு வரக்கூடாது. ஒப்பு கொடுங்க. நல்லா படிக்கிற திறமை நமக்கு இருக்கலாம், ஆனா அந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. பெருமை வேண்டாம். நாம் விழுந்து போகாதபடிக்கு, நாம் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு பெருமை இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்து போடுங்க. நான் பெருமையோடு இருக்கக்கூடாது. நான் எல்லாவற்றையும் தாழ்மையா இருக்க எனக்கு கிருபை தாங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இதுக்கு தான் நமக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுக்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. குடும்பம் நமக்கு கொடுத்திருக்க, குடும்பத்துல நாம் பொறுப்பா இருக்கணும். இரண்டாவது, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்துல அவன் எவரை விழுகலாம் என்று சொல்லி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி திரிகிற அந்த பிசாசின் வழியிலே நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னும் நாம் உயர்த்தப்படணும். இந்த கிராமத்துல, இந்த பட்டணத்துல நாம் உயர்த்தப்பட வேண்டும். நீங்க படிக்கிற இடத்துல நீங்க உயர்த்தப்பட வேண்டும். நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க உயர்த்தப்படணும். உங்களுக்கு தாழ்மை வேணும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்க உயர்த்தப்படணும். உங்களுக்கு தாழ்மை வேணும். ஒப்பு கொடுங்க. பெருமை எடுத்துக்கொடுங்க. இனி பெருமை வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். இது கடைசி காலமா இருக்கிறது. நாம் விழுந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் விழுந்து விடக்கூடாது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் விழுந்து போகக்கூடாது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து நாம் விழுந்து போகாதபடிக்கு இயேசுவோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அப்படியே கண்ண மூடி சொல்லிப்போம். ஆண்டவரே இந்த வேலையில ஒப்பு கொடுத்து எங்க ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை ஒப்பு கொடுங்க அப்பா. இயேசுவே எந்த சூழ்நிலை விழுந்து போகாதபடிக்கு எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எங்களுக்குள்ள பெருமை வராதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபையினால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பெருமை எந்த சூழ்நிலை, எந்த ரூபத்துல, எந்த காரியத்தினாலும் கூட வரலாம். எங்களுக்கு வராதபடிக்கு உங்களுடைய கிருபையினால எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்க இருக்கிற இடத்துல, நாங்க எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். அந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதி ஆண்டவரே. இவர்களுக்கு ஒரு குறை வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா இயேசுவே இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரும்படியாக, அப்பா சரீர பிரகாரமான வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக
அதே போல சரீர பலவீனம் இல்லாமல் சுகத்தோடு வாழும்படியாக கர்த்தாவே நீ கிருபை செய்யும். உம்முடைய நாம மாத்திரமே ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீரை நடத்தும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.